டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு அதிகப்படியான சம்பளம் இருக்கும். அதே போல அவங்களோட எதிர்காலம் அடுத்த 10 வருடங்கள்ல எங்கேயோ போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை அதிகப்படியாக யூஸ் பண்றவங்க ரொம்பவே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ பல 100 கோடி மக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணும்போது இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மையமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், இந்த வெப்சைட்ஸ் ஆக இருக்கட்டும். சோ இப்படி எல்லாமே நிறைய வலைத்தளங்கள் இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான டிமாண்ட் எங்கேயோ போயிடும். நான் வந்து கேஸ் கம்பெனி ஓனர் தான். நான் டீலர் நச்சுக்கு. ஆனால் அதில் ஒர்க் பண்ணுறப்போ இதில் என்னால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். அப்புறம் நித்யாக்கா வந்து என்னை வீட்டில் வந்து மீட் பண்ணாங்க. நான் இது மாதிரி கண்ணன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணேன், எனக்கு இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது, நீ உள்ற மட்டும் வா, உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி நான் உள்ற வந்து, ஆனால் எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ் வேலை ஃபுல்லாக நான் தான் பார்க்குறேன். நான் ஜாப் போட்டு பிள்ளைங்களை யாரையும் போடலை.